Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. இந்த ரெசிபி வாழைப்பூ வச்சு பண்ணது, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கெலாம் இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துருங்க. எப்போவுமே வாழைப்பூ யூஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழைப்பூ எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. நீங்கள் க்ளீன் பண்ண உடனே மோரில் சேர்த்துருங்க, அப்போ தான் வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மைதா ஒரு 1/4 கப், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 லெமன் ஜூஸ், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாவு எப்படி இருக்கணும்னா பஜ்ஜி மாவு இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் இதை பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அதை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் ஒன்றா ஆயிக்கும். ஸோ அதனால் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்கும், நம்ம எடுத்துடலாம். செம சூப்பரான வெஜ் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜ் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி புரோட்டாசி டயத்தில் தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு யோசிக்கலாம் தோணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.